வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜனவரி மாதம் 2026க்கு உண்டான, அதாவது இந்த வருஷத்துடைய முதல் மாதத்துடைய பலனை டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும். உங்களுக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கணும். ஆரோக்கியம், மன நிம்மதி, திருமணம், நல்ல வேலை, நல்ல வருமானம் திருப்தியாக கிடைக்கட்டும். கடவுள் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். நம்ம இப்போ ஜனவரி மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி. சிம்மம் 2026 ஜனவரி மாதம் வருஷ பலன் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன். அஷ்டம சனி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு. இப்போ இந்த ஜான் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 14 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் சுக்கிரன், செவ்வாய், உங்கள் ராசிநாதன் சூரியன், புதன் எல்லாம் இருப்பாங்க. இந்த 1 to 14 உங்களுக்கு வந்து ஒரு குட் டைம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 to 14. ஸோ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, ஒரு பிளான் நீங்கள் கரெக்டாக செய்ய போகிறீங்க, ஒரு முடிவை இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இந்த முதல் 15 நாட்கள் நான் ஒரு திட்டத்தை போட போகிறேன். இந்த வருஷத்தை எப்படி கடந்து வரணும், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், என்னோட படிப்பு எப்படி இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் ஃபேமிலி எப்படி இருக்கணும், என்னோட சேவிங்ஸ் எப்படி இருக்கணும், ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ண போகிறேன்னா அந்த 15 டேஸ் சரியாக பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த 2 வீக்ஸ் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபேவராக இருக்குது டு பிளான். இந்த வருஷத்தை பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இப்போ நல்லா இல்லையா அப்படின்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சிம்மம் 15th ஜான்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு 6th ஹவுஸில் மூவ் பண்ணுவாங்க. அப்போது அந்த 6th ஹவுஸில் மூவ் பண்ணும்போது அந்த 8th ஹவுஸில் யாருன்னா சனி இருக்கார். ஸோ 6th ஹவுஸில் உங்களுக்கு வந்து மார்ஸ், சன், அதாவது சூரியன், செவ்வாய், சுக்ரன் அண்ட் புதன், 7ல் ராகு, 8ல் சனி. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எல்லாம் லைனாக இருப்பாங்க. அப்போது 6, 7, 8 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சிம்மம் மறுபடியும் என்னென்னா ஏற்கனவே அஷ்டம சனி வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் போகாமல் ஒரு மாதிரி சோதிச்சுட்டே இருக்குது. இப்போ இது எல்லாருக்கும் சோதிக்காது. நான் ஏற்கனவே சொன்னது நிறைய முறை, உங்கள் பேர்த் சார்ட்டில் உள்ள தசாபுக்தி வீக்காக இருக்குன்னா தான் அதிகமாக சோதிக்கும், இல்லைனா அது ரொம்ப மாட்ரேட்டாக தான் பண்ணும். அண்ட் இப்போ ஜனவரி மாதம் அந்த 15 நாட்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது. இப்போ தனித்தனியாக பார்ப்போம். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜான் 15லேருந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும், மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும், உங்களோட ஒர்க் பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமா ஒரு எக்ஸ்ட்ரா கேரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ரொம்ப அலட்சியமாக இருக்க வேண்டாம். மணி ஃப்ளோ காமிக்குது, கன்ஃபார்ம் ஆகுது. பட் அது சேவிங்ஸில் போகுமா இல்லை எக்ஸ்பென்சஸில் போகுமா அப்படிங்கிறது தான் கொஷின் மார்க். ஸோ அதை நீங்கள் நல்லா பிளான் பண்ணுங்கள். ஒன்று, பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இறங்க போகிறீங்கன்னா 1க்கு 4 முறை யோசித்து அதை செய்யுங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் மந்த் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. இது 2வது விஷயம். 3வது, உங்களுக்கு வந்து சிம்மம் அப்படிங்கிறது வந்து ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப் அண்ட் மணி அண்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, லைஃப் இப்படின்னு டோட்டலாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து குவிட் பண்ணிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு தோணும். பட் நான் சொல்கிறேன், சுத்தமாக முடியலன்னா அந்த முடிவு எடுங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலுக்காக அந்த முடிவு எடுக்க வேண்டாம். இன்னுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி மூவ் பண்ணலாம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் பெட்டராக எனக்கு தெரியுது. அப்படியே நம்ம வந்து ஃபேமிலி அப்படின்னு வருவோம். ஜனவரி மாதம் ஒரு திருமணம் செய்கிறதுக்கோ இல்லை அதை பற்றின பேச்சு, இல்லை ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அதை வந்து நம்ம வந்து ஃபைனல் பண்ணிடலாம், இல்லை ஃபேமிலி லைஃபோட ஸ்டேட்டஸ் பெட்டர் ஆகுமா, இந்த மாதிரி எந்த கேள்வியாக இருந்தாலுமே ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 1 வேர்டில் சொல்லணுன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டேக் கேர். அவ்வளோ ஒன்றும் சிறப்பான இடத்துல அது நகரில் டேக் கேர். எல்லா மாதமும் இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு பொது பலன். இந்த பொது பலனில் அது என்ன இருக்கோ அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த மைண்ட் செட்னு ஒரு வரும் சில பேருக்கு. அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வாவ் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்ற மைண்ட் செட் வரும். அது 7 and 8 எப்போ கிளியராக இருக்கோ அப்போ வந்துடும். இப்போ 7ல் ராகு, 8ல் சனி சும்மாவே குழப்பம் பண்ணும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ டேக் கேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, எதையும் பெருசுப்படுத்தாமல், எதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல், ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் காமாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக கடந்து வர முடியும்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான் 2026 நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். பிளான் வெல், ப்ரிப்பேர் வெல், ஹார்ட் ஒர்க். இந்த முறை ஹார்ட் ஒர்க்குன்ற வார்த்தை உங்களுக்கு கை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் லக்கை நம்புறீங்க. இல்லைனா சில பேர் நான் பார்த்துருக்கேன், புக் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எய்தர் ஆர் கொஷின்ஸ் வரும். ஸோ நான் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு போகிறேன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், நமக்கு லக்கு ஃபேவராக இருக்கும், நம்ம இது வரைக்கும் படித்தா போதும் அப்படிலாம் இல்லாமல் ஃபுல் ஒரு சாப்டர் எடுக்கணும், கம்ப்ளீட்டாக படிங்க. ஹார்ட் ஒர்க் நிறைய போடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக ரொம்ப ஓவராக திங்க் பண்ணியும் குழப்பிக்காதீங்க. யூ ட்ரை யுவர் பெஸ்ட். நல்லதே நடக்கும்னு நம்புங்க. ஜானை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரான்சிஷன்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் போட்ட பிளானுக்கு அது உல்ட்டா ஒரு பிளானை கொண்டு வரும். அதனால தான் நான் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக படிங்கன்னு நான் சொன்னேன். ஸோ பிளான் அண்ட் ப்ரிப்பேர் வெல். அடுத்தது நம்ம பார்க்குறது பெண்கள், இல்லத்தரசிகள். சிம்மம், எப்படியாவது ஜனவரி மாதத்தை சமாளிங்க. இது ஜனவரிக்கு மட்டும் சொல்ல, இந்த வருஷமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி போராட்டமாக இருக்கும். பட் ஜானில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, குரு ஸ்டில் அவர் 11th ஹவுஸில் வக்ரமாக தான் 11th ஹவுஸில் இருப்பார். பொருளாதார பிரச்சனை இல்லை. பொருளாதார பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கூடவே இருக்குது. அந்த வகையில் யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி ஃபார் தட். ஸோ ஜான் உங்களுக்கு ஃபைனான்ஷியலி யூல் பி ஓகே. பட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஹெல்த், மைண்ட், ஹாப்பினஸ், இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆவரேஜாக போகுது. அதை ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்காம வந்தீங்கன்னா பெட்டர். அடுத்து ஹெல்த்து. இந்த வருஷம் முழுக்க சிம்மம் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஃபுட்டு, டயட்டு, உங்களோட ட்ராவல் பிளான், உங்களோட காரா, டூ வீலர் டிரைவிங், இது எதுவாக இருந்தாலுமே டேக் கேர். ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக இருங்க. ஜானுக்கும் நான் தான் சொல்கிறேன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்து. ஸோ யாருக்கெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லையோ நீங்கள் எடுத்து கூட வச்சிங்க. சிம்மம் எனி டைம் ஹெல்த்தில் ஏதாவது சின்னதா உடனே கன்சல்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியனை பார்த்துங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா சீனியர் சிட்டிசன்ஸ். சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை. சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கும் டேக் கேர் தான் சொல்கிறேன். ஏன்னா அபவ் 60 ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா பெரிய சொத்து, நிம்மதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெல்த். அதை விட பெரிய ஒரு வரம், ஒரு வெல்த் எதுவுமே கிடையாது. ஸோ ஆரோக்கியமாகவும் இருக்கிறீங்க, நீங்கள் நிம்மதியாகவும் இருக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், அதையே மெயின்டைன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ராசியை வச்சு ஒரு பொது பலன் சொன்னேன். இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். உங்கள் லக்னத்துக்கு அதே ராசின்ற பேரை சொல்லியிருக்கேன், அதையும் கம்பேர் பண்ணிங்க. ஜனன ஜாதகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் கிளாஸும் எடுத்திருக்கேன். லாஸ்ட் மந்த் நான் எளிய பரிகாரம், அதாவது ரொம்ப சிம்பிளாக ரெமெடிஸ்க்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் நான் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வாழ்க்கை வந்து மாறி இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதை விட அந்த நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது ரிசல்ட் தானே அவங்க லைஃப்பில் பேசும். அதை நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ பாசிட்டிவாக உங்களுக்கும் நான் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீசஸை நம்ம வெப்சைட்டில் நிறைய ஆட் பண்ணிட்டோம், இன்னமும் நிறைய ஆட் பண்ணிகிட்டே வரும். வாய்ஸ் ஸ்கிரிப்ட் சர்வீஸ் இருக்குது. டீம்லேயே நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. உங்களுக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஹெல்த் ரிலேட்டாக தேவையான கன்சல்டேஷன் ப்ளஸ் பர்சனல் கன்சல்டேஷன், உங்களுடைய நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி கன்சல்டேஷன், வாஸ்து கன்சல்டேஷன், ஏகப்படத்தை ஆட் பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சைட்டில் நீங்கள் போகிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் அப்படின்னு நீங்கள் கீ பண்ணிங்கன்னா என்னுடைய இமேஜும் சைட்டில் வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் என்ன சர்வீஸ் வேணுமோ எடுத்துங்க. ஏகப்படத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தொடர்ந்து இந்த மாத பலனை நான் வந்து ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். புத்தாண்டு பலனும் கொடுத்துருக்கேன். ஸோ வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது ஓவராலாக, இந்த பர்டிகுலர் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக பாருங்கள், உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். என்ன தேவை இருக்கோ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி எங்களுடைய சேவையை எடுத்துங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேவையை செய்கிறதுக்கு நான் வந்து எல்லாம் நன்றி சொல்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் 2026. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.